நம்ம மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய நல்ல எக்ஸலண்டான பிரீமியம் ஒரு மெகா டவுன்ஷிப்போட ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவேல எக்ஸாக்டா கிணத்துக்கடவு அப்படின்ற ஏரியாங்க. அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டானிஸ் அண்ட் கோ இன்ஃபோ பார்க் ஐடி கம்பெனி வந்து அப்கமிங்ல இருக்கு. அதுல இருந்து எக்ஸாக்டா 1.2 கிலோமீட்டர்ல நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அங்க ஜஸ்ட் 1.2 கிலோமீட்டர்ல இங்க வந்துடலாம். ஆமாங்க. நம்மளோட ப்ராஜெக்ட்டோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ குமரன் ரெசிடென்சி. எவ்வளவு ஏக்கருங்க, எவ்வளவு பிளாட்ஸ் வந்து வரப்போகுதுங்க? இது டோட்டல் ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 15 ஏக்கர்ஸ் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட்ங்க பிரதர். ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 185 பிளாட்ஸ் வந்து நம்ம கொடுத்திருக்கோம். 185 பிளாட்ஸ் வரப்போகுது. ஓகேங்கா. இப்போ இங்க வந்து என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்க்கு நம்ம டெவலப்மென்ட் பண்ண போறோம் ஆக்சுவலா? இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஓகே. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிங் பிரதர். ஓகே. சரவுண்டட் பை காம்பவுண்ட் வால் உங்களுக்கு வந்துரும். ஓகேங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 40 ஃபீட் 30 ஃபீட் தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம பண்ணி அதுக்கான வர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் எல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்லைன் கனெக்ஷன் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். எல்லா பிளாட்ஸ்க்குமே பைப்லைன் வந்து எல்லா பிளாட்ஸ்க்குமே பைப்லைன் கனெக்ஷன் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சோலார் லைட்ஸ்ங்க, இபி ஃபெசிலிட்டிஸ், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாங்க, பேட்மிண்டன் கோர்ட்டுங்க. பேட்மிண்டன் கோர்ட் உள்ளே வர போகுது. ஆமாங்க. ஓகே. கிரிக்கெட் டஃப் கிரவுண்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ராகவேந்திரா டெம்பிளும் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டெயின் இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணி. ஓகே. ஃபுல்லா கம்ப்ளீட்டானா ரொம்ப கிராண்டா இருக்கும். நல்ல எக்ஸலண்டான ஒரு பிரீமியமான ஒரு ப்ராஜெக்ட்டா இது கண்டிப்பா இருக்கும். ஓகேங்க. இப்போ இது இங்க வந்து என்ன மாதிரி பிளாட்ஸ்ங்க? இப்போ நார்த் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்குங்களா? இது வந்து இப்ப ப்ரீ லான்ச்சிங் தான் பிரதர் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும் டெவலப்மென்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே. எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம வந்து டெவலப்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ ப்ரீ லான்ச்சிங்ல தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர்ங்க. சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு கிழக்குங்க கார்னர் பிளாட்ஸ், நார்த் பிளாட்ஸ், ஈஸ்ட் பிளாட்ஸ், சோ எந்த மாதிரி ஒரு பையர் விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து எடுத்துக்க முடியும். இப்போ கஸ்டமர் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றதுனால எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ப்ராஜெக்ட்க்குன்னு பொதுவா ஒரு காம்படிஷன் இருக்கும். ஓகே. சோ புக்கிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமாக்கா? கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல நல்ல ஒரு 3 to 5 lakhs வரைக்கும் per சென்ட்க்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற லொகேஷன் தான் பிரதர் இது. அந்த அளவுக்கு பிரைமான லொகேஷன்ல இருக்கு. கண்டிப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஏரியா டெவலப் ஆகுது அப்படின்னா அங்க மெயினா எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ங்க, காலேஜஸ்ங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாருக்கும் இருக்கும். பட் இது எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல அதாவது வரப்போகுது கிடையாது, எல்லாமே இருக்குங்க. ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கு. ஆமாங்க. என்ன மாதிரி ஸ்கூலுங்க இருக்கு? ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா விவேக் வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க, நொயல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் கிட்ஸ் பார்க் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. சூப்பர்ங்க. காலேஜஸ்க்கு நிறைய இருக்குங்க. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டில இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம ப்ராஜெக்ட் வந்துட முடியும். அது இல்லாம அதர் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜுங்க, விஎஸ்டி இன்ஜினியரிங் காலேஜுங்க, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், இந்துஸ்தான் காலேஜுங்க, கற்பகம் மெடிக்கல் காலேஜ், சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட் சுத்தி நியர்பை. இத்தனை காலேஜ் வந்து நடுவுல தான் இருக்கு நம்ம. ஆமாங்க. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க ஃபியூச்சர்ல வந்து ஐடி பார்க்ல வரப்போகுதுன்னு. எந்த மாதிரி ஐடி பார்க்? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கரெக்டா வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச்ல இருந்து 1 கிலோமீட்டர் 200 மீட்டர்ல நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் பிரதர். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். ஆமாங்க. அந்த 1 கிலோமீட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டானிஸ் அண்ட் கோ இன்ஃபோ பார்க் அப்படின்ற ஐடி கம்பெனி வந்து அப்கமிங்ல இருக்கு. அது பார்த்தாலே தெரியும், கூகுள்ல சர்ச் பண்ணாலே கண்டிப்பா தெரியும். அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் 1.2 கிலோமீட்டர்ல நம்ம ப்ராஜெக்ட். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்க ஐடி பார்க்ல வந்துருச்சுனா இங்க டெவலப்மென்ட் இன்னும் காஸ்ட் அதிகமாகும். ஐடி பார்க் வந்துருச்சுன்றது இந்த ஐடி பார்க் தான் பிரதர் வரப்போகுது. ஆல்ரெடி கேர்சாஃப்ட்ன்ற ஐடி கம்பெனி வந்து நம்ம ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப நியர்பைல வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கு. ஆமாங்க. இப்போ சரவணம்பட்டி லொகேஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பா பிரைஸ் அதிகமா இருக்கு. இந்த அளவு பிரைஸ் வந்து ஹைக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து ஐடி கம்பெனிஸ் தான். கண்டிப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ரோடு வந்து நல்லா ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுல முதல் முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு லொகேஷன். சோ இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு ஃபாஸ்டா அப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேங்க. இப்போ பிளாட்டா வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன சைஸஸ்லங்க கிடைக்குது நமக்கு? இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்ஸா நம்ம பிளான் பண்ணிருக்கோம் பிரதர். சோ அதனால மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வந்து ஒரு 4 சென்ட் அந்த ரேஞ்ச்ல இருந்து தான் நம்ம கொடுக்குறோம். 4 சென்ட்ல இருந்து கொடுக்குறீங்க. ஸ்டார்டிங் 4 சென்ட்ல இருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. இப்போ 1 சென்ட் என்ன காஸ்ட்லங்க வருது ஆக்சுவலா? ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்ல இந்த ஆடியில இமிடியேட்டா புக் பண்ற பையர்ஸ்க்கு தான் வந்து இந்த ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓகேங்க. ஸ்டார்டிங் பிரைஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6.9 lakhsல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். 1 சென்ட் வந்து 6.9 lakhsல இருந்து கொடுக்குறோம். 6.9 ஸ்டார்டிங். A block, B block, C block அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிளாட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்க.
இப்போ இங்கே இது வந்து என்ன பிளாக்குங்க அது? இது வந்து உங்களுக்கு நம்ம என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருக்கோம். இது வந்து A பிளாக். இது வந்து A பிளாக். ஓகே, இப்போ இது வந்து A பிளாக், B பிளாக் அப்படின்னு போயிட்டே இருக்கும். A பிளாக், B பிளாக், C பிளாக் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. சோ இப்போ விருப்பப்படுற பையர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ், நார்த், ஈஸ்ட், ஓகே, இந்த மாதிரி ரோட் ஃபேசிங்ல கேட்பாங்க. 40 ஃபீட் ரோட் ஃபேசிங்ல வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி எடுக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கரண்டா அவைலபிள் இருக்கு. அவைலபிள் இருக்கு. ஓகேங்கா. இப்போ இந்த இடத்துல வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சுத்தி வீடு இருக்கணும் இல்ல பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா. நம்ம ப்ராஜெக்ட் சுத்தி வீடு, பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்களா? நீங்க பார்த்தாலே தெரியும் பிரதர். ஓ, ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியால தான் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராஜெக்ட். ஓ, ஆல்ரெடி அங்க நிறைய வீடு இருக்கு. ஆமா, ரெசிடென்ஷியல்ல தான் நம்ம கொடுத்திருக்கோம். அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பிரதர். ஓ, சூப்பர். ஹைவேக்கு ரொம்ப பக்கமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி ஒட்டி ஒரு மெயின் ரோடு போகுது. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பிரதர். பாத்தீங்கனாலே தெரியும். இங்க பாருங்க பஸ். ஓ, லைவா பஸ் போகுது. சூப்பருங்க. சோ இது வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பிரதர். ஓகே, பஸ் வேணும்னா நம்ம இங்கேயே ஏறிக்கலாங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க. ஓ, இங்க தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. ஆமா. சூப்பருங்க. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா எவ்வளோங்க நம்ம பே பண்ணணும் இனிஷியலா? இந்த ப்ராப்பர்ட்டில வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் அமௌண்ட் வந்து நம்மளோட இது ஒரு 10,000 கொடுத்து ஒரு பிளாட் வந்து புக்கிங் நீங்க பண்ணிக்கலாம். ஓ, ஓகேங்கா. பட் இந்த ஃபுல் டெவலப்மெண்ட் முடியறதுக்கு எவ்வளவு நாளுக்கு எடுத்துப்பீங்க? கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு 1 ல இருந்து 2 months ஆஃப் டைம் எடுக்கும் நமக்கு. Okay. பட் டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ப்ரீ லான்ச்சிங், ப்ரீ புக்கிங் ஆஃபரா தான் இந்த பிரைஸ் நம்ம ஓகே, கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரைஸ் அதிகமாயிரும். கண்டிப்பா எங்களோடது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஆல்ரெடி மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் வந்து நிறைய பையர்ஸ்க்கு தெரியும். ஓகே. நம்ம இண்டிவிஜுவலா சொல்லணும்ன்றது கிடையாது. எங்களோடது ப்ரீ புக்கிங்ல எடுக்கிற பையருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இமீடியட் அப்ரிசியேஷன் வந்து கண்டிப்பா இருக்கு. ஓ, சூப்பர். அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து நம்ம 6.9க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ புக் பண்றாங்க அப்படின்னா இது ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் தான். ஸோ இதுல டெவலப்மெண்ட்ஸ் நாங்க பண்ணும்போது ஆக்சுவல் இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் வந்து மினிமம் 8.9ல இருந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஓ, ஒரு 2 lakhs அதிகமாயிரும். ஆமாங்க. சோ அப்ப A பிளாக், B பிளாக் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு மினிமம் அப்ரிசியேஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட்டுக்கு 1 lakh rupees கண்டிப்பா வந்து இமிடியேட்டா 1 week to 10 daysல வந்து பையர்ஸ்க்கு இருக்கு. ஓ, அந்த அளவுக்கு கேரண்டியா சொல்றீங்க? கன்ஃபார்மா சொல்றோம் பிரதர். நம்மளோட ப்ரீ லான்ச்சிங்க்கு மட்டும் தான் அந்த பிரைஸ். ஓகே, இப்போ வந்து டைரக்டா ப்ரீ புக்கிங் பண்ணனும்னா லோன் பண்ணி தருவீங்களாக்கா? லோன் பண்ணிக்கலாங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ் தான். ஓகே. மினிமம் ப்ராப்பர்ட்டி வேல்யூல இருந்து 70% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓ, ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும் விருப்பப்படுறாங்க அப்படின்னா 80 to 90% வரைக்கும் நம்ம தாராளமா பேங்க். ஓகே, இப்போ வீடு கட்டினா நம்மளே கட்டி தருவாங்களா? நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, பிளான் எல்லாமே நம்ம விருப்பப்படி கட்டிக்கலாம். ஒரு பையர் விருப்பப்படுறாங்க அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. சோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர்ல அது டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய, அது பீக்கப் ஆயிட்டு இருக்கக்கூடிய கிணத்துக்கடை லொகேஷன்ஸ்ல இந்த பட்ஜெட்ல நீங்க வேற எங்கேயுமே வந்து வாங்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய அம்யூனிட்டிஸோட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க, நம்ம பேர் நம்ம கம்பெனி என்னன்னு சொல்லுவீங்க? என்னுடைய நேம் விஜயலட்சுமி அருள்ங்க. ஆஃபீஸ் நேம் பாத்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ். ஹைவேஸ்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். ஆமாங்க. ஓகேங்கா. இப்போ லோன் ஃபெசிலிட்டி நீங்களே எடுத்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி தருவீங்களா? ஆமாங்க. லேண்ட் பர்ச்சேஸ்க்கு 70% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு 80 to 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன். ஓகே, இப்போ இந்த சைட்ல இருந்து நியர்பை ஹாஸ்பிடல்ஸ் கூட இருக்குலாங்க? ஹாஸ்பிடல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கற்பகம் மெடிக்கல் ஹாஸ்பிடல் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 15 minutes டிரைவ்ல இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிடலுங்க, SS மெடிக்கல் சென்டருங்க, SV மெடிக்கல் சென்டர். இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 kilometer ஹாஸ்பிடல்ஸ்லாம் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு பிரைமான லொகேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான அம்யூனிட்டிஸோட டெவலப் ஆயிட்டு இருக்கு இந்த சைட்டு. ஸோ நீங்க டேரக்டா விசிட் பண்ணி பார்க்கணும் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் லொகேஷன்களை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.